இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுமே பிஸியான டேயா தாங்க இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, காலையிலேயே வந்து ரெடியாகி கிச்சனுக்கு கிளம்பிட்டேன். செம்ம ஸ்னோ இல்ல லாஸ்ட் வீக்கெல்லாம் அதோட ஸ்னோ வந்து இன்னுமே கரையலைங்க. லாஸ்ட் வீக் கூட இல்ல, ஒரு 10 டேஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. ஃபுல்லா ஸ்னோ தான். இங்க வந்ததுலேருந்தே இந்த வாரத்துக்கு தேவையான ரசப்பொடி, இட்லி பொடி வெரைட்டீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். அதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட் லட்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ பண்ணுற மாரி இருந்துச்சு. அது வந்து ஆக்சுவலா 2 பேட்சா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதையுமே கட் பண்ணி அத ஃபுல்லா வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆ இந்த வாரம் வந்து ஒரு பார்ட்டி ஆர்டர் இருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 150 குலாப் ஜாமுன் கேட்டிருந்தாங்க. நாங்க வந்து ஒரு 200 குலாப் ஜாமுன் பண்ணோம். ஸோ அதுக்கான வேலையும் ஒரு பக்கம் போயிட்டுருந்தது. இந்த ட்ரை ஃப்ரூட் லட்டுக்கு வந்து நம்ம அம் டேட்ஸ் எல்லாம் அரைச்சு, இந்த நட்ஸு தனித்தனியா ஃப்ரை பண்ணி கீல இந்த மாதிரி ஃபுல்லா ரெடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடி பண்ணி அது ஃபுல்லா லட்டு பிடிச்சாச்சு. இது வந்து செகண்ட் பேட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. குலாப் ஜாமுனுமே ரெடி ஆயிருச்சு. ஒவ்வொரு நாள் கிச்சன் போகிறப்ப என்னெல்லாம் வேலையெல்லாம் பண்ண போகிறோமோ அதெல்லாம் வந்து முன்னாடியே பிளான் பண்ணிக்குவோம். ஸோ மேக்ஸிமம் அதை முடிக்க ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சாக்லேட் ராகி மால்ட் பண்ணுறோம்ல, அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராகி வந்து ஸ்ப்ரவுட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோம். இது வந்து ஒரு 10 கிலோ ராகிங்க. அது வந்து சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆயிருந்தது. இது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஆகிறதுக்கு. இது வந்து ஒரு 5, 6 நாள் நல்லா காய வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி இது கூட சில திங்ஸ்லாம் சேர்த்து நம்ம வந்து ராகி சாக்லேட் மால்ட்டா ரெடி பண்ணணும். இது ஆல்ரெடி ஒரு தடவை ரெசிபி போட்டேங்க. காப்பி ரைட்ஸ் வந்துருச்சு அதில. அதனால வந்து நான் ரெசிபியை வந்து டெலீட் பண்ணிட்டேன். இன்னொரு தடவை கண்டிப்பா ரெசிபி டீட்டெயில்டாக எடுத்து நான் போடுறேன். நான் என் ஹஸ்பண்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் பண்ணும்போதெல்லாம் அந்த ஊர்ல முளைப்பாரி திருவிழாக்கு போட்டுட்டு நல்லா முளைச்சிரணும்னு வேண்டிகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி வேண்டிகிட்டே இருக்க வேண்டியதா இருக்குங்க, நல்லா வந்துரணும்னு சொல்லிட்டு. நீங்க யுஎஸ்ல இருக்கீங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க வாங்கணும்னா, கீழ கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க.